லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முதல்ல இப்படி உட்காருங்க சஞ்சீவ். சித்தர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் துணையா இருக்கும். நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நான் வெளியில இருக்கேன். மாணிக்கம் சார் சொன்னது எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு தெரியவும் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். என் மனசு முழுக்க நீதான் அப்படி இருக்க. நீ மட்டும்தான் இருக்க. நம்ம காதலை நம்பிதான் இதை பண்ண போறேன். நம்ம காதல் உண்மைன்னா, அதுக்கு சக்தி இருக்குன்னா, திரும்ப உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து என்கிட்ட கண்டிப்பா சேர்த்துரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. குழந்தையை கடத்தி கொல்ல பார்த்தது, இப்ப அப்படியே கொல்ல பார்த்தது, இது எல்லாமே ஒரே ஆள் தான் செஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த ஸ்ரீஜா தான் மேடம். அபி, நம்ம வாழ்க்கையில நடந்த பழைய நினைவுகள்லாம் சேர்ந்து என் மனசை ஒருநிலைப்படுத்த விடாம தடுக்குது அபி. என் மனசு முழுக்க நீ மட்டும் தான் நிறைஞ்சிருக்கணும் அபி. டெய்லர் டெய்லர் டெய்லர், நான் பேசுறதெல்லாம் உன் ஆழ் மனசுக்கு கேக்குதா டெய்லர்? டெய்லர் டெய்லர், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உனக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும் டெய்லர். டெய்லர், என்னை விட்டு போயிடாது டெய்லர். எப்படியாவது போக இருக்கிற உயிரை தடுத்து நிறுத்து. கண்ணை முழிச்சு எழுந்து வா டெய்லர். டெய்லர், சஞ்சீவ் ஏதாவது பண்ணி அபியை காப்பாத்திட்டானா நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுமே. இப்ப என்ன பண்றது? நல்ல ஐடியா. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டருக்கு கால் பண்ணி ஆட்டத்தை கலைச்சி விட்டுருவோம். இங்க வேண்டாம், வெளியில போய் பண்ணுவோம். ஹலோ, என்ன சார் ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க நீங்க? ஹூ இஸ் திஸ்? நீங்க யாரு? நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கேன். வந்து பார்த்தா இது ஹாஸ்பிட்டலா இல்ல சாமியார் மடமான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. எந்த காலத்துல சார் இருக்கீங்க நீங்க? என்ன ப்ராப்ளம் மேடம்? என்ன ப்ராப்ளமா? அதை எப்படி சார் ஏன் வாயால சொல்றது? இந்த ஹாஸ்பிட்டல்ல ஊசி மாத்திரை எல்லாம் கொடுத்துதானே நீங்க பேஷண்ட காப்பாத்துறீங்க? ஆமா. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? அங்க சாமியார் வச்சு மந்திரிச்சிட்டு இருக்காங்க. சாமியாரை வச்சு மந்திரிக்கிறமா? என்ன மேடம் சொல்றீங்க? இந்த ஐசியூ பக்கத்துல இருக்கிற ரூம்ல மந்திரிச்சிட்டு இருக்காங்க சார். ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அபின்னு பேஷண்ட் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். அப்படி பண்ணீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டல் பேர் தான் கெட்டு போகும். முதல்ல இந்த சாமியாரை அடிச்சு விரட்டுங்க சார். டாக்டர் நல்லா உசுப்பேத்தி விட்டாச்சு. அவர் வந்து எல்லாரையும் நல்லா சத்தம் போட்டு அடிச்சு விரட்ட போறாரு. அபி தன்னால சாக போறா. அபிதான் கண்ணு முழிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டோமே, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முதல்ல அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
டெய்லர் டெய்லர் நான் பேசுறதெல்லாம் உன் ஆழ மனசு கேக்குதா டெய்லர்? சஞ்சீவ் அவர் மனசை ஒருநிலைப்படுத்தி அபி கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனி கண்ணு முழிக்கிற வரைக்கும் சஞ்சீவோட மனசு சமநிலை கலையாம இருக்கணும். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்க என்ன நடக்குது? டாக்டர் அது வந்து அம்மா, ஒரு நிமிஷம், நான் டாக்டர் கிட்ட நடந்ததை சொல்றேன். உள்ள அபி உயிர் பிழைக்கிறதுக்காக ஹீலிங் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. வாட்? ஹீலிங் ட்ரீட்மெண்டா? ஆமா டாக்டர். சஞ்சீவ் தன்னோட எண்ணத்தை ஒருங்கிணைச்சு அபியோட ஆள் மனசுகிட்ட பேசி காப்பாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க நீங்க? மனசும் பேச போகுதா? ஆமா டாக்டர். என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஆமாமான்னு சொல்றீங்க? இங்க பாருங்க சார், இது ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி பிளாக் மேஜிக் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க எல்லாரும். நல்லா வேணும் டாக்டர். பிளாக் மேஜிக்லாம் இல்ல டாக்டர், இது ஹீலிங். ஏதோ ஒண்ணு, ஆனா இங்க எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க அபி பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்க. அதான் எங்களால முடிஞ்சதை நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் என்ன சார் நீங்க படிச்சவங்க, நீங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறீங்க? டாக்டர், படிச்சா எல்லாம் தெரியும்ன்றது அர்த்தமாயிராது. இது ஆன்மீகம், அறிவியலை தாண்டின விஷயம். என்ன அறிவியலை தாண்டின விஷயம்? சார் எங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க இப்படி பண்றது எங்க ஹாஸ்பிட்டலோட ரெபுடேஷனை பாதிக்கும். டாக்டர், இது பிளாக் மேஜிக்லாம் இல்ல. ஏதோ இங்க எதுவும் பண்ணாதீங்க. நீங்க அபிய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. டெய்லர் டெய்லர் நான் பேசுறது உனக்கு கேக்குதா? முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளியில போங்க. நர்ஸ், அபிய டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், ஒரு நிமிஷம். சஞ்சீவ் இப்பதான் தன்னோட ஆள் மனசு மூலமா அபியோட ஆள் மனசுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்காரு. இப்ப போய் நீங்க சஞ்சீவை டிஸ்டர்ப் பண்ணா சஞ்சீவ், அபி இவங்க 2 பேர் உயிருக்குமே பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். அபி கண்ணு முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாங்களே கிளம்பிடுவோம் டாக்டர். சார் நீங்க சொல்றத அவங்க நம்பலாம். நான் டாக்டர், நான் நம்ப மாட்டேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நர்ஸ், கதவை தந்து முதல்ல சஞ்சீவ் வெளில கூட்டுங்க. சிஸ்டர் ப்ளீஸ். டாக்டர், நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? உங்க மெடிக்கல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான். இப்ப சஞ்சீவ் பண்றதெல்லாம் உங்க மெடிக்கல் சயின்ஸ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. இப்ப டிஸ்டர்ப் பண்ணா சஞ்சீவ், அபி இவங்க 2 பேரும் இருக்குமே ஆபத்தா முடியும். புரிஞ்சுக்கங்க டாக்டர். டெய்லர் டெய்லர் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத டெய்லர். கண்ணு முழிச்சு எழுந்து வா டெய்லர். சார் இது எங்க ஹாஸ்பிட்டல். இங்க என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். மரியாதை இங்க இருந்து வெளில போங்க. ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. போற போக்க பார்த்தா டாக்டர் இங்க இருந்து எல்லாரையும் அடிச்சு விரட்ட போறாரு. டாக்டர், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அபி எங்களுக்கு திரும்ப வேணும். எங்களுக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க டாக்டர். மா, இவர் சொல்றத வச்சு நீங்க பேசாதீங்கம்மா. இப்படி பண்ணாலும் அபி பொழைக்க போறதில்ல. இது பைத்தியக்காரத்தனம். ஐயோ, பைத்தியக்காரத்தனமா இல்லையாங்கிறது எங்களுக்கு இப்ப முக்கியம் இல்ல டாக்டர். எங்களுக்கு அபி பொழைக்கணும், அதுதான் முக்கியம். உங்களால முடியாதுன்னு சொன்னீங்க, அவரால முடியும்னு சொல்றாரு. ட்ரை பண்ணி பார்க்கறதுல என்ன இருக்கு? நான் பேசுறது உனக்கு கேக்குதா டெய்லர்? நீ கண்ணு முழிச்சு எழுந்து வரணும் டெய்லர். நீ கண்டிப்பா வருவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பேசுறதெல்லாம் உன் ஆள் மனசுக்கு கண்டிப்பா கேட்கும்.
எனக்கு உங்க மேல பரிதாபப்படுறதா இல்ல உங்க முட்டாள்தனத்தை நினைச்சு அனுதாபப்படுறதான்னு தெரியல. நீங்க என்ன சொன்னாலும் இதை என்னால அனுமதிக்க முடியாது. நர்ஸ், உள்ள போய் பாருங்க. ஐயோ, டாக்டர், ப்ளீஸ் வேணாம் டாக்டர். டாக்டர், சொன்னா கேளுங்க சார். கேளுங்க என்ன டாக்டர். சார் இதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், அபிக்கு பல்ஸ் ரைஸ் ஆகுது. ஆமாங்க. ஆமா டாக்டர். நான் சொல்றது இப்போவாவது நம்புறீங்களா டாக்டர்? அபியோட ஆன்மா சஞ்சீவ் ஆன்மாவோட குரலை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் அபியோட பல்ஸ் ரேஸ் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாத நிறைய விஷயம் இந்த உலகத்துல நிறைய இருக்கு டாக்டர். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சஞ்சீவோட பேச்சை கேட்டு அபி இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணத்தை எதிர்த்து நின்னு ஜெயிச்சு கண்ணு முழிப்பா பாருங்க. டெய்லர், நான் பேசுறது உனக்கு கேக்குதா டெய்லர்? டெய்லர், நான் பேசுறது உனக்கு கண்டிப்பா கேட்கும். உன் ஆள் மனசுக்குள்ள போகுள்ள. டெய்லர், நான் பேசுறது உனக்கு கண்டிப்பா கேட்கும். உன் ஆள் மனசுக்குள்ள போகுள்ள. டாக்டர், அபியோட கண்ணு அசைது. சஞ்சீவோட புன்னகையை பார்க்கறதுக்காக அபி மரணத்துல இருந்து மீண்டு வந்திருக்கான். டெய்லர், உன் மன வலிமை என்னன்னு எனக்கு தெரியும். மரணத்தால கூட உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணு முடிச்சு எழுந்து வா டெய்லர். எழுந்து வா. ஐயோ, இப்படியே விட்டா அபி உயிர் பொழைச்சிருவா போல இருக்கே. விடக்கூடாது, உடனே ஏதாவது பண்ணணும். தவறுனா அவங்க உயிருக்கே கூட ஆபத்தாம். சஞ்சீவை டிஸ்டர்ப் பண்ணா அபி சஞ்சீவ் 2 பேர் உயிருக்கு ஆபத்தாயிடுமா? அப்போ சஞ்சீவை டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டியதுதான். என்ன பண்றது? ஐடியா. ஏன் மேலே பட்டுருச்சே. முடிஞ்சிடுச்சு கதை. சஞ்சு, ஐயோ, சஞ்சு, சஞ்சு. என்னாச்சு? சீதா, வெளியில இருந்து யாரோ கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
சஞ்சீவ் மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இப்படி நில தடுமாறினதுனால தான் இப்படி ஆயிருச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், இதெல்லாம் வேணான்னு. கேட்டிங்களா? இப்ப பாருங்க, சஞ்சீவுக்கு பல்ஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் சஞ்சீவை கண்முழிக்க வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். சார் என்ன சார் பண்றீங்க? தள்ளுங்க சார், நான் சஞ்சய்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். சஞ்சீவ், சஞ்சீவ், நான் சொல்றது கேக்குதா? சஞ்சீவ், ஆர் யூ ஹியர்? நர்ஸ், சஞ்சீவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த மிஷினை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. சஞ்சீவ், கடவுளே, என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், சஞ்சீவுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக மாட்டேங்குது. அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சஞ்சீவ், ஐயோ, என் பிள்ளை என்னை விட்டு போறானா? டாக்டர், அங்க பாருங்க டாக்டர். சஞ்சீவ் அபிய மரணத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாரு. யார் இந்த கல்லெடுத்து அடிச்சிருப்பா? ஐயோ அண்ணே, கல்லெடுத்து அடிச்சவங்க ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவாங்க. அபி, அபி, என் புள்ள சஞ்சீவ் உன்னை காப்பாத்திட்டான். அபி, இனி சஞ்சீவ பொழைச்சுப்பா. என்னம்மா சொல்றீங்க? அதான் அபி கண்ணு முழிச்சிட்டால, அவ சஞ்சீவ காப்பாத்திருவா. அத்தை, சஞ்சீவ் எங்க? நீ இப்ப மரணத்தை மீண்டு பொழைச்சல, சஞ்சீவ் இப்ப மரணத்தை தழுவிட்டு இருக்காமா. உன் புருஷனை உன்னால மட்டும்தாம்மா காப்பாத்த முடியும். அத்தை, சஞ்சீவ் எங்க அத்தை? அதோ அங்க இருக்காமா. சஞ்சீவை என் பக்கத்துல கூட்டிட்டு வாங்க அத்தை. இதோ கொஞ்சம் சீக்கிரம். உன்னால நான் உயிர் பொழைச்சிட்டேன் சஞ்சீவ். என்ன கண் திறந்து பாரு சஞ்சீவ்.
சஞ்சீவ் என்ன பாரு சஞ்சீவ். சஞ்சீவ் சஞ்சீவ்